சென்னையிலே மெரினா பீச்சுக்கு அடுத்து பெசன்ட் நகர் பீச்சு தாங்க. எல்லாருமே நம்ம போயிருப்போம். சென்னையில் இருக்கிறவங்க நிறைய பேர் போயிருப்பாங்க. இந்த பீச்சில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். என்ட்ரன்ஸ் தொடங்கி எண்டு வரைக்கும் நிறைய ஷாப்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். பீச்சுக்கு இன்னொரு நேமும் இருக்குங்க. அதுதான் எட்வர்ட் எலைட் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீச் வந்து என்னென்னா பெசன்ட் நகரில் இருக்கிறதுனால நம்ம பெசன்ட் நகர் பீச் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாகவே பீச்சுக்கு எல்லோரும் வந்து என்னென்னா சன்செட் தோன்றதையும் அதை மறையிறது தான் பார்க்குறது ரொம்பவே ஆசைப்படுவாங்க. ஸோ பெட்டர் வந்து நம்ம சீக்கிரமாக வந்து என்னென்னா அந்த சன்செட் மறையிறது பார்க்குறதுக்கு வரலாம். சின்ன டக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகமாக வர்றது ஸ்ட்ரீட் ஃபுட் தாங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக இந்த கார்ன், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை, ஃபிஷ் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்றா இருக்கும். பீச்னு பார்த்துட்டோம்னா நிறைய மண்ணாக இருக்கும். ஸோ நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும்னு நிறைய பேர் நினைப்போம். ஸோ அப்படி நினைக்கிறவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த உட்டன் வாக்கபிள் வே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து நிறைய பேர் அது யூஸ் பண்ணி நடந்து போயிட்டு இருந்தாங்க. பெசன்ட் நகர் பீச் பக்கத்துலேயே அஷ்டலக்ஷ்மி கோயிலும் அதே மாதிரி வேளாங்கண்ணி சர்ச் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பட் அது எங்கே எக்ஸாக்டாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் போயிருந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போயிருந்தீங்களா அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கடல்கிட்ட வந்துட்டோம். கடல்கிட்டையுமே நிறைய ஷாப்ஸ் இருந்தது. மெயினாக வந்து இந்த ஃபிஷ் ஸ்டால் தாங்க அங்கங்கே போட்டிருந்தாங்க. அதுவும் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை ஸ்டாலு இதெல்லாம் நிறைய இருந்தது. க்ரௌடும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக வர தொடங்கிட்டாங்க. இந்த பீச்சில் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா கொஞ்சம் டர்ட்டியாக தான் இருந்தது. மணலில் அங்கங்கே பிளாஸ்டிக் பேப்பர்ஸ்லாம் இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே ஒரு டஸ்ட்பின் வச்சுருந்தாங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து என்னென்னா இந்த அளவு வந்து என்னென்னா டர்ட்டி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்காது. முடிஞ்ச வர எல்லோரும் வேஸ்டெல்லாம் டஸ்ட்பின் எங்கே இருக்குன்னு பார்த்தா அங்கே நம்ம டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அப்போ தான் இந்த அளவு டர்ட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். பௌர்ணமிங்கிறதுனால கடல்கிட்ட நல்ல வெளிச்சமாகவே இருந்தது. அதனால நிறைய பேர் வந்து நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அலையும் கொஞ்சம் வேகமாக தான் இருந்தது. வெளிச்சத்துலே நான் வந்து கடல்ல இருந்து நண்டு ஒன்று வெளியே வர்றதை பார்த்தேன். சரி அதை எப்படியாவது கேப்சர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ மாதிரி எடுத்தேன். ஸோ இதுதான் அந்த நண்டு. அது வந்து தண்ணிக்குள்ளேயே அப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கடல் அலையை பார்த்து ரசிச்சுட்டு அங்கேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து பார்த்தா நிறைய ஃபிஷ் ஸ்டால்ஸ் இருந்தது. அதே மாதிரி காலிஃப்ளவர் ஸ்டால்ஸ் இருந்தது. பட் வந்து பீச்சுக்கு வந்தாலே மோஸ்ட்டாக எல்லாருமே ஃபிஷ் நம்ம சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோம். ஸோ இந்த கடைக்கு நான் போயிருந்தேன். இங்கே வந்து நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்தது. நான் சால்மன் ஃபிஷ் ட்ரை பண்ணேன். இங்கே குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது. விலையும் வந்து ரீசனபிளாக தான் தோணுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.